ஹலோ கைஸ், நம்ம எல்லாராலையுமே ஏன் ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடியல, ஒரு விஷயத்துல சக்சஸ் அடைய முடியல, நம்ம எப்பவுமே அன்ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, இந்த உலகத்துல எங்கேயோ இருக்கிறவங்க, இப்படி எல்லார பத்தியுமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா நம்மளோட மெயினான ஒரு விஷயம், அதாவது நம்மளோட பிரெயினை பத்தி நம்ம சுத்தமா தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸ்கூல்லையுமே சரி, காலேஜ்லயுமே சரி, எல்லாத்த பத்தியுமே சொல்லி தராங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகுது, எப்படி பூ பூக்குது, எப்படி கை காய்க்குது, இப்படி எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ஆனா நம்மளோட பிரெயின், அதாவது நம்ம மூளை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றதே கிடையாது. என்ன சொல்றீங்க, நான் என் ஸ்கூல் புக்ஸ்லாம் பிரெயினை பத்தி நிறைய படிச்சிருக்கேனே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நம்ம நடைமுறை வாழ்க்கையில அப்ளை பண்ற மாதிரி நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல சொல்லித்தரது கிடையாது. அதுதான் உண்மை. நம்மள பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த மூளை பத்தியெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நியூரோலஜிஸ்டும் சைக்காலஜிஸ்டும் தானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது நம்ம தெரிஞ்சுக்காதனால தான் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பிரெயின் ரூல்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல நம்ம மூளையை பத்தின நம்மள நிறைய பேர் தெரிஞ்சுக்காத 13 விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். முக்கியமா அதுல 10வது 11வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே மறக்கக்கூடாது. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், எக்ஸசைஸ் பூஸ்ட் யுவர் பிரெயின். மனிதர்கள் எப்பவுமே 8 மணி நேரம் இல்லைனா 10 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்க பிரெயினுக்கு அது சுத்தமாவே பிடிக்காது. நம்ம என்னதான் பயங்கரமா எவால்வ் ஆயிருந்தாலும் நம்ம பிரெயின் அப்படிங்கிறது இன்னும் பழங்காலத்து பிரெயினா தான் இருக்கு. அந்த காலத்துல குறைஞ்சது 20 கிலோமீட்டராவது நடந்திருப்பாங்க. ஸோ நம்ம மூளையில அந்த ஞாபகங்களும் அந்த பழக்கங்களும் இப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பரபரப்பா இருக்கக்கூடிய நகர்ப்புறங்கள்ல இருக்கிறத விட ஒரு அமைதியான காட்டுப்பகுதிக்குள்ள போகும்போது நீங்க இன்னும் ஹாப்பியாவும் பீஸ்ஃபுல்லாவும் ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு ரிசர்ச் எடுத்து பார்த்தாலும் சரி, வெளியில் எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் எக்ஸசைஸ் பண்றவங்க தான் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கு. அவங்களால நிறைய ப்ராப்ளம்ஸை ரொம்பவே சீக்கிரமாகவே சால்வ் பண்ண முடியுது. இதனால மொத்தத்தில் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிரெயின் அப்படிங்கிறது நியூரோன்ஸ் அப்படிங்கிற செல்களால ஃபார்ம் ஆயிருக்கு. நியூரோன்ஸ் எப்பவுமே தனியா இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றா கனெக்ட் ஆகும்போது புது புது ஐடியாஸ் வந்து நமக்குள்ள உருவாகிட்டு இருக்கும். நம்ம நடக்கிறதால BDNF அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுது. இது ப்ரொடியூஸ் ஆகிறதால திங்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதாவும் லாங் டேர்ம் மெமரிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதாவும் சயின்டிஃபிக்காவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டியை, நம்ம பிரெயினோட பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னா முதல் விஷயம், டெய்லியும் உங்க உடம்பு அசைக்கிற மாதிரியான வேலைகளை செய்யுங்க. அது பெரிய வேலையா இருக்கணும் கூட அவசியம் இல்ல, சின்ன சின்ன வேலையா கூட இருக்கலாம். அடுத்து செகண்ட் ரூல், த ஹியூமன் பிரெயின் எவால்வ்டு டூ. அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு பிரெயின் தான் இருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம பிரெயினை பார்க்கும்போது அது 3 கேட்டகரியா பிரிக்கப்படுது. முதலாவது லிசார்ட் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரெயின் தான் நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மூச்சு விடுறது, இதயம் துடிக்கிறது, நம்ம தூங்குறது, எந்திரிக்கிறது, இது எல்லாத்தையுமே லிசார்ட் பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. செகண்ட் பிரெயின் வந்து மெமாலியன் பிரெயின் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஒவ்வொரு நாளுமே சர்வை பண்ண வைக்கிறது இந்த பிரெயின் தான். அதாவது நம்மளை எதிரிகள் தாக்க வரும்போது நம்ம எதிர்த்து சண்டை போடுறது, நமக்கு பசிக்கும் போது நம்ம சாப்பிடுறது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது, நம்மளோட இனப்பெருக்கம், இது எல்லாமே மெமாலியன் பிரெயினால தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா 3வது பிரெயின், ஹியூமன் பிரெயின். இது வரைக்கும் பார்த்த இந்த 2 பிரெயினுங்கிறது விலங்குகள் கிட்டையும் நம்ம கிட்டையும் பொதுவா இருக்கக்கூடியது. ஆனா இந்த பிரெயின் அப்படிங்கிறது மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியால உருவாக்கப்பட்டது. இந்த பிரெயின் தான் நம்ம லைஃப்ல வர காம்ப்ளிகேட்டடான டாஸ்கை நம்ம சிந்திக்கிற திறனால சரி செய்யுது. ஆனா இந்த மூளை இருக்கிறதுனால மட்டுமே நம்ம எல்லாத்தையுமே சரியா செஞ்சிருவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 2 பிரெயினுமே இது கூட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது அது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருவோம். அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இந்த பிரெயின் வந்து ஸ்லோவாயிரும். அதுக்கு பதிலா மற்ற 2 பிரெயினுமே நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இதனால தான் நம்ம கோவப்படும் போது இல்ல எமோஷன் ஆகும்போது தப்பான முடிவுகள் எடுத்துடுறோம். ஸோ எப்பெல்லாம் அந்த 3வது பிரெயினை நம்ம சரியா பயன்படுத்தாம இருக்கிறோமோ அப்பெல்லாம் விலங்குகள் மாதிரி நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். எப்பெல்லாம் இந்த மூளையை நம்ம சரியா பயன்படுத்துறோமோ அப்பதான் மனுஷங்கள் மாதிரியே நம்ம நடந்துக்க ஆரம்பிப்போம். எப்ப இந்த 3 பிரெயினோட தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம மனுஷனாவே வாழ ஆரம்பிக்கிறோம். அடுத்ததா 3வது ரூல், எவ்ரி பிரெயின் இஸ் வயர்ட் டிஃபரெண்ட்லி. அதாவது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூளைங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல இருக்கக்கூடிய வயரிங், அதாவது நியூரான் கனெக்ஷன் வந்து ஒவ்வொருத்தங்களுக்குமே வேறுபட்டதா தான் இருக்கும். இது ஒவ்வொருத்தங்களுக்குமே டிஃபரெண்டா இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு.
அதே மாதிரி தான் இந்த உலகங்கிறது ஒன்னா இருந்தாலும் அதை நம்ம ஒவ்வொருத்தங்களுமே பார்க்கக்கூடிய விதம்ங்கிறது வேற வேற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணமும் நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் தான் காரணம். எப்பவுமே வீட்டுல ஒரே இடத்துல இருக்கிறவங்க ஒரே மாதிரி யோசிப்பாங்க. மக்களை பத்தின பார்வைங்கிறது அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனா எப்பவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு மக்களை பத்தி இருக்கக்கூடிய பார்வைங்கிறது வேற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மூளையில கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் மூலமா அங்க ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய அந்த வயரிங்னால தான். இந்த வயரிங் எல்லாமே நம்ம அனுபவங்கள் மூலமா கிடைக்குது. அந்த அனுபவங்களை நம்ம நேரடியாகவும் தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி புத்தகம் படிச்சும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இருக்கீங்களோ, எந்த மாதிரியான தகவல் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட கேரக்டர்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அமையுது. அடுத்ததா 4வது ரூல், we don't pay attention for boring things. நம்ம நிறைய பேர் நல்லதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்தை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் மல்டி டாஸ்கிங். அதாவது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறது, படிச்சுக்கிட்டே மொபைல் போன் யூஸ் பண்றது, இந்த மாதிரி 2-3 வேலைகளை ஒரே நேரத்தில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது நல்லது தானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஹியூமன் பிரெயினால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. அப்படியே பண்ணணும்னு நினைச்சாலும் பிரெயின் வந்து ஒவ்வொரு டாஸ்க்குமே மாறி மாறி ஷிஃப்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேலைகளை நம்ம மூளைக்கு கொடுக்கும்போது அது சீக்கிரமா டயர்ட் ஆயிரும். அதனாலேயே அந்த வேலையை நம்மளால செய்ய முடியாம போயிடும். ஸோ இனிமே நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை முழு கவனத்தோட செய்ய பழகுங்க. அடுத்ததா 5வது, ரிப்பீட் டு ரிமெம்பர். ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை லாங் டைம் மெமரிக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அது நம்ம லாங் டைம் மெமரியில சேவ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு வாட்டி அதை நீங்க படிக்கும்போது உங்களோட டெம்பரவரி மைண்ட்ல தான் அது இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதை நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் அது உங்க லாங் டைம் மெமரியில சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஒரு முக்கியமான டாபிக்கை படிச்சிருப்போம். அந்த டாபிக்கை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே விளையாட போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா அது நம்ம ஞாபகத்திலேயே இருக்காது. அதுவே அதை நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க, அந்த நோட்ஸை நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ரீகேப் பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யார் அந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு ஈஸியாவே உங்களால பதில் சொல்ல முடியும். இது எதனாலனா அது ரிப்பீட்டடா நீங்க திரும்ப திரும்ப பண்ணதுனால தான். ஸோ நீங்க ஒரு டான்சர் ஆகணும், இல்ல ஒரு சிங்கர் ஆகணும், இல்ல ஒரு ஆக்டர் ஆகணும், இந்த மாதிரி நீங்க என்ன ஆகணும்னாலும் சரி அந்த துறை சார்ந்த விஷயங்களை நீங்க திரும்ப திரும்ப செய்யும் போது நிச்சயமா அந்த துறையில நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டாவே மாற முடியும். அடுத்ததா 6வது ரூல், ஸ்லீப் வெல் திங்க் வெல். நம்மள நிறைய பேருக்கு சாப்பிட்ட உடனேயோ இல்ல மதியான நேரத்திலேயோ தூக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி நேரத்திலலாம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனா இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்ப நம்ம தூங்கிடணுமா. ஏன்னா நம்ம பாடி அந்த ரெஸ்ட்டை கேட்குது, அதுக்கு அது தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். நம்ம பாடிக்கு நல்லாவே தெரியும் நமக்கு எப்ப தூக்கம் வேணும் எப்ப வேணாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன நேப் எடுக்கிறதுனால நம்ம பிரெயின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சரியான அளவு தூங்குறது நம்ம பிரெயினுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ தேவையான அளவு நேரம் தூங்குங்க, அது ரொம்பவே முக்கியம். அடுத்ததா 7வது ரூல், ஸ்ட்ரெஸ்டு பிரெயின் நாட் லேர்ன் த சேம் வே. நம்ம பிரெயின் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நம்ம பிரெயினால எதையுமே யோசிக்க முடியாது. நம்ம டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்திருப்போம், ஒரு சிங்கம் வந்தா அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, ஒரு யானை வந்தா அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிங்கம் இல்லனா யானை நம்ம முன்னாடி வந்து நின்றுச்சு அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்காது. அது யோசிக்கிறதுக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சிருவோம். கரெக்டா இல்லையா? ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நம்ம பிரெயின் எப்பவுமே ஒழுங்கா வேலை செய்யாது. ஸோ நம்ம பிரெயின் கரெக்டா வேலை செய்யணும்னா நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃப்ரீயா இருக்கணும். ஸோ எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு டீப் பிரீத் எடுத்து நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. இந்த மாதிரி செஞ்சாலே நல்ல ஐடியாஸையும் ஒரு நல்ல டிசிஷனையும் உங்களால எடுக்க முடியும். அடுத்ததா 8வது ரூல், ஸ்டிமுலேட் மோர் த சென்ஸ். அதாவது நம்ம மெமரியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஒரு சென்ஸை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம ஐம்புலன்களையுமே யூஸ் பண்ணாதான் நம்ம மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கும் வெளி உலகத்துக்கும் இருக்கக்கூடிய கான்டெக்ட் வந்து இந்த சென்சஸ் தான். அதாவது நம்ம கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இது எல்லாமே. இது எந்த அளவுக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயினுக்கு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக்கல் சிக்னல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நம்ம பிரெயின்ல நிறைய நியூரான் கனெக்ஷன் ஏற்படும். நிறைய நியூரான் கனெக்ஷன் ஏற்படுது அப்படின்னா நம்ம பிரெயினால ஈஸியாவே அதை புரிஞ்சுக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுக்கு உதாரணமா நம்ம மெடிடேஷன் பண்றதை சொல்லலாம். ஏன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது இந்த ஐம்புலன்களுமே ஆக்டிவேட் ஆகுது. அந்த நேரத்துல நம்ம சில முத்திரைகளை கையில வைக்கும் போது அடுத்த தடவை எப்ப அந்த முத்திரையை வச்சாலுமே நம்மளால ஈஸியாவே நம்மளோட ஃபோக்கஸை அதிகரிக்க முடியும். அடுத்ததா 9வது ரூல், மிஷன் ட்ரம்ப்ஸ் ஆல் அதர் சென்சஸ். எல்லா சென்ஸை விடவும் நம்ம கண்ணு, அதாவது நம்ம பார்க்கறது தான் ரொம்ப அதிக இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். நாம நம்ம கண்களால தான் பார்க்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தவறான விஷயம். ஏன்னா நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது நம்ம மூளைக்கு வெறும் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக தான் போய்கிட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் நம்ம பிரெயினை ரீச் ஆகும்போது தான் நம்ம பிரெயினால அதை பார்க்குறோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நைட் டைம்ல நம்ம நிறைய பேர் கயிறை பார்த்து பாம்புன்னு பயந்துருப்போம். ஏன்னா நம்ம பிரெயின்ல அது நல்லாவே பதிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம பிரெயின் வந்து அந்த கயிறை பாம்பா அசியூம் பண்ணிக்குது. ஸோ இதனால தான் நம்ம எந்த ஒரு விஷயத்த படிக்கும் போதும் சரி, கேட்கும் போதும் சரி, அதை படிக்கிறத விட பார்க்கறத விட இமேஜின் பண்ணி பார்க்கணும், விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அது ஒரு கதை மாதிரியே நம்ம பிரெயின்ல ஓட விட்டோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து அது ரொம்ப ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கும், எப்பவுமே மறக்காது. அடுத்து 10வது ரூல், மேல் அண்ட் ஃபீமேல் பிரெயின்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், மோஸ்டா சண்டை வரதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா 2 பேரோட பிரெயினுமே ஒரே மாதிரி தான் யோசிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா 2 பேரோட பிரெயினுமே பிசிக்கலாவும் சரி, பயாலஜிக்கலாவும் சரி வேறுபட்டது. மென்னும் விமனும் டிஃப்ரெண்டா தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட உணர்வுகளையும் டிஃப்ரெண்டா தான் காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்மளோட பார்வைங்கிறது எப்பவுமே டிஃப்ரெண்டா தான் இருந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை அவன் தனிமையா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி யோசிச்சாதான் அதுக்கான சொல்யூஷன் அவனுக்கு கிடைக்கும். ஆனா இதுவே ஒரு ஃபீமேலுக்கு அப்படி கிடைக்காது. அது யாருக்கிட்டையாவது சொல்லி அதை ஷேர் பண்ணாதான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், ரிலாக்ஸாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. கடைசியா 11வது ரூல், we are powerful and natural explorer. நமக்கு நேச்சுரலாவே எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு திறமை இருக்கு. அதனால தான் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே இருப்போம். நம்ம குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்திருப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதாவது ஒரு பொம்மையை எடுத்து விளையாடிக்கிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருவோம். அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த கிறுக்கிக்கிட்டு இருப்போம், அப்புறமா அதை தூக்கி வீசிடுவோம். இது எல்லாமே நம்ம மூளையில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்டா நம்ம பிரெயினுங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய விளைவை பொறுத்து இதெல்லாம் நம்ம பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரெயின் வந்து அதுல இருந்து கத்துக்கும். நம்ம இந்த உலகத்துல சர்வே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரெயின் வந்து புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பிரெயினுங்கிறது கத்துக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கு, ஆனா நம்ம தான் அதை ட்ரெயின் பண்றதுக்கு தயாரா இல்லை. ஸோ இந்த வயசுல தான் கத்துக்க முடியும், இதுக்கு மேல கத்துக்கவே முடியாது அப்படின்லாம் கிடையாது. நம்ம சாகிற வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால கத்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ எப்பவுமே புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்க மூளையும் சுறுசுறுப்பா இருக்கும், நீங்களும் சுறுசுறுப்பா இருக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரெயின் ரூல் அப்படிங்கிற புக்கை வாங்கி படிங்க. இந்த புக்கோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.